திருச்சிற்றம்பலம் ஆடும் வரிவேல் அணிசேவல் எனப் பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் இனியே. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவப் பொறுபடிவேலும் கடம்பும் தடம்பியம் மாறிரண்டும் மறுபடிவா நவதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு அன்னாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. தேர் குருநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆன்மீக அருள் நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி மகத்துவம் என்கின்ற தொடர் சிந்தனையிலே இன்றைய தினமும் தொடர்ந்து மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவம்பாவை என்கின்ற பதிகத்திலே 8வது பாடலை சிந்திப்பதற்கு நமக்கு குருவருள் வாய்த்துள்ளது. இறைவன் நமக்கு முன்னே காட்சிப்படும் முன்பாக அவனுடைய ஒலி முதலில் கேட்கும். எப்பொழுதுமே இறைவன் காட்சிக்கு முன்பாக ஒலி. அதனால தான் பூசைக்கு முன்னாடி மணின்றது ஒன்று வச்சாங்க. கோயிலில் பூசை நடக்குது, எல்லாரும் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மணி வச்சாங்க. மணி ஒலிக்க செய்வதனால என்ன பண்ணுவாங்க, அது வரைக்கும் வீட்டில் இருந்தவங்களாம் கூட இப்போ தான் பூசை ஆரம்பிக்க போது போல இருக்குன்னு கிளம்பி கோயிலுக்கு போவாங்க. அதனால தான் பெரிய மணி வச்சேன். நாம் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்போம், அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மணி எடுத்து நம்ம ஒலிக்க ஆரம்பிப்போம். ஏன்? அப்பொழுது தான் தீபாராதனை ஆகும். அப்போ தீபாராதனை செய்யும்பொழுது அதை நிறைவை நோக்கி இருக்குது. இப்போ காட்சி பொருள் வரும் பொழுது அதற்கு முன்பாக ஒலி எழும்பும். அப்படி இப்பெருமானுடைய காட்சியை நமக்கு முன்னே காட்ட முற்படுகின்றார் மணிவாசக பெருமான். அங்கு சில ஒலிகள் எல்லாம் கேட்கின்றன என்று பெண்கள் குறிப்பிடுகின்றார்கள். கோழி சிலம்பு குறுகு எங்கும் ஏழில் இயம்பும் வெண் சங்கு எங்கும். முதல்ல காலைல கோழி கூவும். கோழி கூவுறது தான் முதல் ஒலி. அந்த கோழி கூவிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே கோழி எழுந்திருச்சுன்னு மற்ற பறவைகள் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிடும். கோழி கூவிருச்சுன்னா விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது விடியலுக்கு முன்னாடி இரவு வந்துட்டாலே பறவைகள்லாம் அடங்கிடும், சத்தம் இருக்காது. எல்லாமே விடியல் தொடங்கிருச்சுன்னா பறவைகள் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிடும். என்னென்ன பறவைகள்லாம் இருக்குது எல்லா பறவைகளும் ஒலி எழுப்ப ஆரம்பிக்கும். அந்த ஒலி எழுப்பதற்கு முன்பாக முதல்ல ஒலி எழுப்புறது யாருன்னா கோழி தான். கோழி சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்பும் வெண் சங்கன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அங்கு இசைவாணர்கள் எல்லாம் இசைப்பார்கள். அங்கே அதுக்கு பிறகு சங்கு முழங்கம் பெறும், விருப்போடு வெண்சங்கம் ஊதா ஊரும் என்று அப்பர் பெருமான் குறிப்பிடுவார் தாண்டகத்தில். அப்படி சங்கு முழக்கம் என்பது ஒரு மங்கள ஒலி. அதுவும் சிவபூசையிலே சங்கநாதம் என்பது மிக முக்கியம் வாய்ந்தது. அப்படி ஒலிகளெல்லாம் அங்கு வெளிப்படுகின்றன. கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம். முதல்ல ஒலி கேட்டுது. அது வெறும் ஒலி தான். ஒலி மட்டுமல்ல, அந்த ஒலிக்கு பின்பாக பெருமானுடைய மிக உயரிய பரம்சோதி நமக்கு காட்சிப்பட இருக்கின்றது. கேழில் பரம்சோதி கேழில் பரங்கருணை. பரம்சோதியாக விளங்குகின்ற பெருமானினுடைய மிக உயரிய பரங்கருணை அது எப்படி நமக்கு தோன்றும்? கேழில் விழுப்பொருள்கள். அவனுடைய கருணையையும் அவனுடைய கருணை நமக்கு எப்படி வெளிப்பட்டு தோன்றும் என்றால் விழுப்பொருள்களால். விழுப்பொருள் என்றால் மேலான பொருள்களால். அவன் நம்மை ஆட்கொள்ளும் பொருட்டு செய்கின்ற திருவிளையாடல்களால் நமக்கு அது நமக்கு உணர்த்த பெறும். கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம். விழுப்பொருள் என்றால் நம்மையெல்லாம் ஆட்கொள்ளும் பொருட்டு அவன் எப்படியெல்லாம் செய்களெல்லாம் செய்கின்றான், இதையெல்லாம் நாங்கள் பாடுகின்றோம். இதையெல்லாம் நீ கேட்க உன்னுடைய காதில் சென்று விழவில்லையா? கேழில் பரம்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம். இந்த விழுப்பொருள் என்பது மேலான பொருள். அதில் சொல்லுவார், அபிராமி எந்தன் விழுத்துணையே என்பவர். விழுத்துணை என்றால் மேலான துணை. எல்லா துணைக்கும் மேலான துணையாக விளங்குவது விழுத்துணை. இந்த விழுப்பொருள் என்றால் மேலான பொருள். இந்த மேலான பொருள் நமக்கு கருணையை வெளிப்படுத்தும் முகமாக எழுந்தருளி இருக்கின்றது. அதையெல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம். உன் காதில் சென்று விழவில்லையா? வாழி இது என்ன உறக்கமோ வாய் தரவாய். என்ன, இப்படியோ நல்லா வாழ்ந்துட்டு போ, தூக்கம்தான் உனக்கு முக்கியம்னு நினைக்கிற இல்லையா? எப்படியா வாழ்ந்துட்டு போ, அப்படி என்னதான் உறக்கமோ உனக்கு, வாய் திறவாய்னா பாடல் ஒவ்வொரு பாடலிலும் ஒரே போல தொடர் வருகின்ற இடம் என்னென்னா, பாட வேண்டும், அவனை பாட வேண்டும், வாய் திறவாய். கோயிலுக்கு போகிறோம், நம்ம இறைவனை ஓதுதல் என்பது மிக மிக முக்கியம். இங்கே பாடலில் பார்த்தீங்கன்னா பெண் அழைப்பது வழிபாடு செய்வதற்காக ஆற்றுப்படுத்துவதாக அமைவதை தான் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம்.
இது உள்ளீடாக ஒரு செய்தி வருது. அவனை பாட வேண்டும். அவனை பாட வேண்டும் என்றால் நாம் வாய் திறக்க வேண்டும். கோயிலுக்கு போனால் வழிபாடு செய்யும் பொழுது நிறைய பதிகம் பாடணும். இப்போ அது நமக்கு இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், போனோமா கையெடுத்து கும்பிட்டு வந்துடும். அவனை பாடுதல் என்பது மிக மிக முக்கியம். வாய் திறவாய் என்று குறிப்பிடுகின்றாள் இந்த பெண். இப்போ வாய் திறக்க வேண்டும்னா அந்த பதிகங்களை பாடணும். நம்ம வாயார தன் அடியே பாடும் தொண்டர்தம் இனத்தகத்தான் அப்பர் பெருமான். பெருமான் யாருடைய இனமாக இருப்பான் என்றால் தொண்டர்களுடைய இனமாக இருப்பான். எப்படிப்பட்ட தொண்டர்கள்? அவனை வாயார பாடுகின்ற தொண்டர்கள். அவனை வாயார பாடுகின்ற தொண்டர்கள். வாயார பாடுதல் என்றால் எப்பொழுதுமே அவனை துதித்தல். வாய் திறவாய் என்று அது பெண் கேட்கின்றாள். சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்லுகின்றார். இங்கே ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறும். ஆழியான் அன்புடைமை ஆவாரும் இவ்வாறோ என்று தொடர். இது பல பொருள்களை இதற்கு சொல்லுகின்றார்கள். ஆழியான் என்பது அரசன் என்பதை சொல்லி, அரசன் அன்பை செலுத்துகின்றான், எதற்காக? பொருள் வேண்டி செலுத்துகின்றான், அது போல என்பதாக சொல்வது ஒன்று. இன்னொன்று, ஆழி என்பது எதை குறித்தது என்றால் கடல். மிகப்பெரிய கடல் சூழ்ந்து இந்த உலகத்தை ஆழி என்று சொல்லுவார். இந்த உலகத்திற்கு ஆழி என்று பொருள். எதற்கு என்றால் அது கடல் சூழ்ந்ததனால் ஆழி என்று. ஆழியான் என்றால் கடலிலே இருக்கின்றவன். அவன் யார் என்றால் திருமால். திருமாலினுடைய அன்பு எப்படிப்பட்டது? அது போன்ற அன்புதான் உன் அன்பா? ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறும். அவர் என்ன பண்ணார்? அவர் வழிபாடு செய்தார். எதற்காக வழிபாடு செய்தார்? ஒரு நோக்கத்தை கருதி வழிபாடு செய்தார். அவர் பெருமானுடைய அடியை காண்பதற்காக வராக அவதாரம் எடுத்து சென்றார். வராக அவதாரம் எடுத்து சென்று அவர் கண்டாரா என்றால் காணவில்லை. அவரும் அவருடைய பணியை செய்தார், அன்பை வெளிப்படுத்தினார். ஆனால் அப்படி வெளிப்படுத்திய அந்த அன்பு முழுமை பெற்றதா என்றால் இல்லை. நீயும் அவனை பற்றி பேசினாய், அவனுடைய பெருமைகளை எல்லாம் எங்களுக்கு எடுத்து சொன்னாய். ஆனால் அப்படி சொல்லியும் கூட நீ இன்னமும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, அது ஆழியான் அன்புடைமை ஆவாரும் இவ்வாறோ. ஆழியான் என்று திருமால் அன்பு போல அல்லவா உன் அன்பு விளங்குகிறது. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, இந்த ஊழிக்கெல்லாம் அப்பாலாய் விளங்குகின்ற பெருமான். எல்லா ஊழிகள் இந்த பேர் ஊழி என்று சொல்லுவார்கள். பேர் ஊழி என்றால் இப்பொழுது இந்த உலகம் நிறைவுக்கு வருகிறது. நிறைவுன்னா அது அவ்வளோதான், அதோட ஊழி முடியுது, அந்த காலம் முடியுதுன்னு வருது. அது பேர் ஒரு ஊழி காலம்னு சொல்லுவாங்க. அந்த ஊழி காலத்தில் எல்லா உலகங்கள் எல்லாம் ஒடுங்கிவிடும், பொருள்கள் எல்லாம் ஒடுங்கிவிடும், உயிர்கள் எல்லாம் உடலை அற்றுவிடும், தெய்வங்கள் எல்லாம் கூட ஒடுங்கிவிடும். தெய்வங்கள் எல்லாம் ஒடுங்கிய பிறகும் கூட மற்றொரு ஊழியை பெருமான் தொடங்குவான். அதை தொடங்குவதற்கு ஒருவன் இருப்பான், அவன்தான் ஊழி முதல்வன். அந்த ஊழிக்கு முதலாக விளங்குபவன் அவன்தான். ஊழி முதலாக விளங்குபவன் தான் ஊழியை நிறைவும் செய்பவன். தொடக்கமும் அவனே, நிறைவும் அவனே. ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமான் தான் இந்த ஊழிக்கு ஆதியும் அந்தமுமாக விளங்குகின்றான். அப்படிப்பட்ட பெருமான் தனக்கு உடனாக பெண்ணை கொண்டிருக்கின்றான். ஏழை பங்காளனையே பாடுதுங்கான் பாடேலோர் எம்பாவாய். ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளன் என்று அடுத்த தொடரை. முதலிலே பெருமான் எல்லாவற்றையும் ஒடுக்கும் பொழுது சிவமாய் விளங்குவான். உலக தோற்றத்திற்கு வரும் பொழுது அவன் சக்தியை கொள்ளுவான். அது சக்தியை கொள்வது உலகம் இயக்கம் பெறும் பொருட்டு. அது ஏழை பங்காளன் என்று அடுத்த தொடரிலே. ஊழி முதல்வனாய் நின்ற பெருமானே ஏழை பங்காளனாய் ஊழியை தொடங்கும் பொருட்டு, இந்த உலகம் உயிர்களை ஆட்கொள்ளும் பொருட்டு எழுந்தருளுகின்றான் என்பதாக இந்த 8வது பாடல் நிறைவுறுகிறது என்று சொல்லி இதோடு 8வது பாடலை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.